அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு செய்து காட்ட போகிற ட்ரிங்க் வந்து பபிள் டீ. இந்த பபிள் டீயை நம்ம செய்கிறதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு போபா பேர்ல்ஸ் தேவை. இந்த போபா பேர்ல்ஸ் நம்ம ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம ஏஷியன் கண்ட்ரி அதுலேயும் இது அவைலபிளாக இருக்கும். இதை நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிற மெத்தடை தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இதை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இஃப்தாருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரிங்காகவும் இருக்கும். இது ரமதான் டைமில் இதை நீங்கள் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்றதை நான் உங்களுக்கு இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நான் செய்து காட்டுறேன். இது ஏஷியன் கண்ட்ரியில் இந்த பபிள் டீ முக்கியமாக செய்வாங்க. இப்போவும் நம்ம கண்ட்ரிலேயும் இருக்குது. நம்ம ஷாப்பில் இதை நம்ம வாங்கி குடிக்கிறத விட நம்ம வீட்டில் ஈஸியாக செய்யலாம். உங்களோட குழந்தைகளும் இதை விரும்பி இந்த ட்ரிங்க்கை குடிப்பாங்க. இதை நான் வீட்டில் ஈஸியான வேயில் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல என்னோடய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க மாம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்காங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் 3 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 கப் கார்ன்ஸ்டார்ச் சேர்த்துக்கொள்கிறேன். 3 கப் ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கொள்கிறேன். திரும்ப நான் மைலோ பவுடரும் சேர்த்துக்கொள்கிறேன். இதில் 1/2 கப் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. பேனில் 1/4 கப் வாட்டருக்கு 3 கப் ப்ரௌன் சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் 2 டீஸ்பூன் நீங்கள் கார்ன்ஸ்டார்ச்சை இல்லாட்டி நீங்கள் டொபிக்கோ ஸ்ட்ரெச்சையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது பாயில் ஆகிட்டு வரக்குள்ள நீங்கள் 2 டீஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச்சை இல்லாட்டி டொபிக்கோ ஸ்ட்ரெச்சை நீங்கள் இதில் ஆட் பண்ணி இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. லம்ஸ் இல்லாமல் இப்படி ஸ்டிக்கியாக வரும். இந்த ஸ்டிக்கியாக வர டைமில் நம்ம ஏர்லியாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் ஒரேடியாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை இன்னும் கொஞ்சம் கார்ன்ஸ்டார்ச்சை வச்சு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கார்ன்ஸ்டார்ச்சை நீங்கள் இதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் ட்ரையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதை இன்னொரு ட்ரேயில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னும் கார்ன்ஸ்டார்ச்சை வச்சு நீங்கள் இதில் ட்ரேயில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை நம்ம இதை டோவாக இது செய்து கொள்ள போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நான் ஒரு ட்ரே எடுத்துக்கொள்கிறேன். அதுலேயும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். கார்ன்ஸ்டார்ச் சேர்த்துக்கொள்ளுங்க. இல்லை டொபிக்கோ ஸ்ட்ரெச் இல்லாதவங்க கார்ன்ஸ்டார்ச்சை நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு இந்த மிக்சரை இதில் நம்ம சேர்த்துக்கொள்வோம். இந்த பெட்டரை இப்போ இதில் போட்டு நல்லா நம்ம ஸ்டிக்கியாக இருக்கிறதால நம்ம இதை நல்லா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். நல்லா போலாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. உரமாக ட்ரையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்கள், இப்படி வரும், ப்ளேடோ மாதிரி வரும். இதை நீங்கள் இப்போ இப்படியே நீங்கள் இதை சிலிண்டர் மாதிரி இதை நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க.
நல்லா லாங்காக நீங்கள் எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் போலாக நீங்கள் இப்படி செய்து கொள்ளுங்கள். குட்டி குட்டியாக செய்து கொள்ளுங்கள். இப்படி எல்லாத்தையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். 1 by 1 நீங்கள் இப்படி மெதுவாக நீங்கள் இது எல்லாத்தையும் செய்து கொள்ளுங்கள். அதுக்கு மேலே வந்து நீங்கள் கார்ன் ஸ்ட்ரெச்சை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளுங்கள். இப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு கார்ன் ஸ்ட்ரெச்சை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ வந்து நம்ம மைலோ ட்ரிங்க் செய்ய போகிறோம். 500 ml ஃப்ரெஷ் மில்க்குக்கு 1/4 கப் மைலோவை நம்ம இதில் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் மைலோ பவுடரை சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரௌன் சுகர் கொஞ்சத்தை நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகரை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி வந்து மைலோ பவுடரில் வந்து சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதால் நீங்கள் பார்த்து நீங்கள் சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொள்ளுங்க. ஃப்ரிட்ஜில் செட்டாக விடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மற்றதை இப்போ நம்ம செய்து வச்சுருந்த போபா போல் வந்து இதுக்குள்ளே நம்ம பாயில் பண்ண விடுவோம். பெரிய ஒரு லார்ஜ் பாட் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு இதை நல்லா பாயில் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு 25 to 30 minutes வந்து இதை நீங்கள் குக் பண்ண விடுங்க. நல்லா பாயில் ஆகி அது வந்து நல்லா குக் ஆகட்டும். இதெல்லாம் பாயில் ஆகி மேலே மிதந்துட்டு வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் இதை எடுத்தால் போதும். நல்லா சியூயாக இருக்கும் இது. இப்போ நான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு பாயில் பண்ண விடுங்க. லைட்டாக வந்து கொஞ்சம் ஒட்டி இருக்கலாம். அதை கொஞ்சம் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் செஞ்சு கொள்ளுங்கள். இதை பாயில் பண்ண விட்டுக்கொள்ளுங்க. இதை நல்லா பாயில் பண்ணினதுக்கு பிறகு நம்ம இதை வடிச்செடுத்துக்கொள்ளணும். கூல் வாட்டரில் நம்ம இதை வடிச்செடுத்துக்கொள்ள போகிறோம். இது நல்லா பாயில் ஆகி மேலே மிதந்து வரும். அது மட்டும் நம்ம இதை விடுவோம். பாருங்கள், நான் ஒரு கூல் வாட்டரில் வடிச்செடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு சுகர் சிரப் மாதிரி தான் இந்த பேர்லை வந்து நம்ம இதுக்குள்ளே போட போகிறோம். இப்போ இதுக்கு வந்து 1/4 கப் ப்ரௌன் சுகரை நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. 1/2 கப் வாட்டரை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா ஒரு சிரப்பாக வரைக்கும் அதை ஆயினத்துக்கு பிறகு கொஞ்சம் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த டாபிகோ பர்ல்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 10 to 15 minutes இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போவும் இது வந்து ஸ்டிக்கியாக ஒரு இதுக்கு வரும். இதை இதையும் இதஞ்சதுக்கு பிறகு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கு பிறகு இந்த ட்ரிங்கை செய்து கொள்ளலாம். இதை நல்லா குக்காகும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், ஸ்டிக்கி ஆகிட்டு வருது. நல்ல கலராகவும் நல்ல ஒரு இதாகவும் வரும். பாருங்கள், நல்ல ஸ்டிக்கியாகவும் வந்துட்டு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுப்போம். நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த போபா பர்ல்ஸை வந்து நான் கிளாஸில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ ஐஸ் க்யூபையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன்.
நிறைய ஐஸ் க்யூபை நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு மைலோ ட்ரிங்க்கை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் pour பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள் அடியில் வந்து போபா பேர்ல்ஸ் எல்லாம் இருக்கி. இதை நீங்கள் ஒரு ஸ்ட்ரோ வச்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள் ட்ரிங்க்கை. இது நல்ல ஒரு ட்ரிங்க்காக உங்களுக்கு அமையுது நான் நினைக்கிறேன். இதை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இஃப்தாருக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரிங்க், நீங்கள் ஃபலூடா அப்படி நீங்கள் இதெல்லாம் ஒரே மாதிரி செய்யாமல் இப்படியும் நீங்கள் செய்து உங்களோட குழந்தைகளுக்கு, உங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கு, உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் கொடுத்து இதை என்ஜாய் பண்ணுங்கள். இதை நான் இந்த இதுலேயும் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காட்டியிருக்கேன். பாருங்கள் இப்படி கப்லையும் நீங்கள் செய்து உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதை அவங்க விரும்பி இதை குடிப்பாங்க. ஓகே, இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.